ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வரிக்கா டைப் ஆரம் வந்து நான் ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வரிக்கா டைப் ஆரம் வந்து நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணேன். இந்த 5 பவுன் ஆரம் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து 2024 எண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ 100 பவுன் வந்து நான் வந்து நகை எப்படி சேர்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டாக வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ்னால் மேரேஜ் வந்து 2009 வந்து ஆனபோது இந்த ஜுவல்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஜுவல் கான்செப்டே வச்சு அப்போ வந்து ஜுவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து அப்போயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சம்பளம், அதுக்கேற்ற விலைவாசிலாம் வந்து இருந்திருக்கும். அதை வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ஜுவல்லையே வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 100 ரூபா கிடச்சா கூட வந்து அப்போ மில்லிகிராமோ, அதுக்கப்புறமா வந்து ஜுவல்லு சீட்டா அதெல்லாம் வந்து கிடையாது. இந்த 100 மில்லிகிராம் கான்செப்ட் அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லாகவே வந்து எடுத்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி சேமித்தது தான் நான் வந்து 100 பவுன் வந்து நகை வந்து சேமித்து வச்சுருக்கேன். அந்த நகையை வந்து என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து ஜுவல்லு லோன் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன்லேயே தான் வந்து இருக்கும். 100 பவுன் வந்து நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டில் வந்து சேமித்து வைக்க முடியாது. ஸோ அந்த கான்செப்டில் வந்து ஒரு செட்டுனா ஒரு இந்த செட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செட்டுக்கு ஒரு கம்பல் வந்து பேர் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து நெக்லஸ்ஸு, அப்புறம் ஒரு ஆரம், அந்த கம்பல் பேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கம்பல், ஒரு ஆரம், நெக்லஸ் செட்டு மாதிரி வந்து இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு செட்டு மட்டும் என்னோடய ரொட்டேஷன் டைப்பில் இருக்கும். எங்கன்னா போனால் வந்தால் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஜுவல் வந்து வரத்துக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த 2 to 1 இயர் ஆர் 2 இயர் ஆகும் ரெனியூவல் பண்ணி வைக்கிறப்ப. ஸோ இந்த ஜுவல்லை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஜுவல்லை வந்து ரொட்டேஷன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜுவல்லு எடுக்கவும் சரி, ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஜுவல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது இது மட்டும் இல்லாமல் ஏல சீட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஏல சீட்டு போட்டு தான் வந்து நான் வந்து ஜுவல் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லு சீட்டு, கோல்டு சீட்டு வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து இந்த ஜிஆர்டியில் கோல்டு சீட்டு போட்டு தான் இந்த நெக்லஸ் வந்து எடுத்துருப்பேன். இது வந்து செயின் டைப்பில் நெக்லஸ் மாதிரி இதை வந்து நான் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1/4 பவுனு, 1/2 பவுனு, ஸோ என்ன நீடு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துப்பேன். அடுத்தது நகை என்ன எடுக்கணுன்றதும் நானே வந்து பிளான் பண்ணிப்பேன். எனக்கு என்ன போடணும் போல் இருக்குது அப்படின்னும், எவ்வளோ ஜுவல்லு வந்து எடுக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி அதையும் வந்து டிசைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும்போது அடுத்த ஜுவல்லுக்கும் வந்து பிளான் பண்ணிடுவேன். அந்த ஜுவல்லை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து பிளான் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மக்கிட்ட வந்து நகையும் வந்து அதிகமாக வந்து சேரும். அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவும் வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ நம்மளோட கோல் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இது முடித்தோன்னா அடுத்தது என்ன கோல் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த நம்ம நினச்சதை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ 100 பவுன் என்னங்க, நான் இப்போ 0 சேலஞ்ச் வந்து சேர்த்து ரீச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு 10 பவுன் வந்து சேர்க்க முடியாதா, 5 பவுன் வந்து சேர்க்க முடியாதா அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்து 0 சேலஞ்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாருன்னா வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 பவுன் நகை நம்ம டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அச்சீவ் பண்ண உடனே அடுத்தது கொஞ்சமாக வந்து யோசிங்க. எடுத்த உடனே 100 பவுன் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன வந்து ட்ரிக் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து 1 பவுன், 2 பவுன், 3 பவுன், சிறு துளி பெரும் வெள்ளம் அப்படின்ற போல் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிறு துளி பெரும் வெள்ளம் நாளைக்கு பார்க்கும்போது எனக்கு 100 பவுன் சேர்க்கறதுக்கு 15 வருஷம் ஆச்சுங்க. உங்களுக்கு வந்து இடையில் வந்து நிறைய ஜுவல் வந்து சேல் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம 100 பவுன் வந்து கையாளுறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எங்கே வைக்கிறது, எப்படி வைக்கிறது, லாக்கர் ஃபெசிலிட்டி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு எதை எப்படி ரொட்டேஷன் பண்ணுறது அப்படின்ற இதோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா.